ஹாய் ஹலோ வணக்கம், இனிய மதிய வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன சாப்பாடு பார்க்க போகிறோம்னா, அருமையான ஒரு மீன் குழம்பு. அதாவது மீன்லேயே சிறந்த மீன் என்ன மீன்னா மத்தி மீன் தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வெலை மீன் ரொம்ப அழகாக இருக்கும். வெலை மீன் தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் வெலை மீன் குழம்பு தான் நண்பர்களே. சூப்பராக இருக்குது, சுவையாக இருக்கும், அற்புதமாக இருக்கும், அழகாக இருக்கும், தெளிவாக இருக்கும். போச்சுரா, என் மகன் வந்துருச்சு. ஹாய் நண்பர்களே, இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் உண்மையிலே நண்பர்களே. நமக்கு லட்சுமி ஸ்டோர் வந்து நமக்கு நம்ம ஓனர் மட்டும் கிடையாது, நம்ம நல்ல ஒரு நண்பர், அண்ணன், தம்பிக்கு தம்பி, பாசத்துக்கு பாசம், ஓனருக்கு ஓனர், நல்ல மனிதர். ஆமாம், மீன் குழம்பு. இந்நிகழ்ச்சியை தொகுத்தவங்க ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர், ஊமச்சியூலம், மதுரை 14. நம்ம கடைக்கு வாங்க, துணிமணியை சந்தோஷம் பண்ணிட்டு போங்க. இந்த கடை இங்கே இருக்குன்னா நம்ம மதுரை மாவட்டம் ஊமச்சியூலத்தில் தான் இருக்குது. வாங்க. இப்போ எனக்கு எச்சி வருது, சாப்பிட போகிறேன். நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் வந்து நம்ம தர்பூசணி திவார் போது நான் போதுதான் காட்டுனீங்களா? வெங்காயம் சாப்பிடுப்பா, வெங்காயம் வெங்காயம். அப்பா மீன் 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 நண்பர்களே, சாப்பிட போறேன் நண்பர்களே. அப்பா முள்ளு இருக்குப்பா. அப்ப நீ எடுத்துட்டு வா. நண்பர் நேற்று பார்த்தீங்கன்னா நண்பர்களே தர்பூசணி பழத்தை பிதிக்கு வெளியே அமைச்சாச்சு. தர்பூசணி பழம் ஆனால் உண்மையிலே வெளியே வந்தது நிறைய பேருக்கு. என்னப்பா தர்பூசணி பழம் நீ வாங்கிட்டு வந்தியாப்பா? ஏதோ நல்ல போடாத. தரமான இன்னைக்கு ஒரு செம்மத்தியாக இருந்துச்சு. இன்னைக்கு மீன் நல்ல மீன். இந்த தர்பூசணியை வெளியேற்றினது ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு நிறையா பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. நிறையா பேர் சந்தோஷம்னு நினைக்கிறாங்க. ஏப்பா நீ தர்பூசணி பழத்தை வந்து வாங்கிட்டு வந்துருக்காத பிதுக்குனியாப்பா? வாங்கிட்டே வரல, மிட்டாய் மாதிரி இருக்கு. அப்பா முள்ளு முள்ளா ஊட்டுவா. மதுக்கு இங்கே வச்சுறேன், எடுத்துக்கிட்டேங்கடா. இந்த முள்ளு இல்லாது இல்லடா, இல்லடா, தின்னு பாரு, தின்னு கூட பாரு, தின்னு முள்ளு இருந்தா எடுத்துரு. குழம்பு சூப்பராக இருக்கு, மீன் களி வேற லெவலில் இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் ஆயிரம் நண்பர்களா? உள்ள போகிறோம். நண்பர்களே, ஃபுல் மீன் காலி பண்ணிட்டாங்க நண்பர்களே. நல்லா எடுத்து சாப்பிட வேண்டியதான். என்னத்தை மிச்சம் பண்ணி நம்ம என்னத்தை கொண்டு போகிறோம்? ஒன்றும் இல்லை. நல்லா இருக்க தொட்டிக்கு நல்லா சம்பாதிச்சு நல்லா சாப்பிட்டுட்டு போய் சேர வேண்டியதான். காட்டுங்க. இல்லை, செம்மையாக இருக்கு. முள்ளு
இல்லைன்னு சொன்னா இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அம்மா அப்பா அப்படியே எடுத்து எடுத்து ஊத்து. இந்த பிக் பாஸு இந்த பிக் பாஸ் ரொம்ப ஒரு ஒஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு. இப்படியே எடுத்து ஊற்றுறாங்க. ஒரு கண்டஸ்டன் நல்ல கண்டஸ்டனை பூரா வெளியே வச்சுறாங்க. இந்தடா உங்களடா நல்ல கண்டஸ்டனை பூரா வெளியே வச்சுறாங்க. இந்த அரோராவெலாம் சும்மா வேஸ்ட்டாக உள்ள இருக்கு. அரோரா கனி மேடம்லாம் பார்த்தீங்கன்னா சமையலுக்காகவே எடுத்துருக்காங்க. சமைச்சு போடுறதுக்காக தான் அவங்களை எடுத்துருக்காங்க இன்றைக்கி. பாரு ஆண்டி. ஆமாம், அரோரா வியானா அந்த ரம்யா ஜோ வேஸ்ட்டு. பாரு அக்கா. பாரும் பரவாயில்ல கண்டென்ட் கொடுக்குதா. பாரு அடிச்சு மண்டை கண்ணெல்லாம் கலக்கிட்டாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாப்புல ஒரு வருவேனா விக்ரமா என்ன வரும் பார்வை அடிச்சு விட்டு தள்ளி விட்டு கண்ணா கடுத்து விட்டு சவரி அழுதாப்புல. உண்மையிலே ரொம்ப மனசு கஷ்டம் போச்சு. விளையாட்டுனா அப்படித்தான் இருக்கும். கொஞ்சம் ஓவராக தான் விளையாண்டார் பாருட்டா அவர். ஆனால் அந்த பிள்ளைய அந்த டயத்தில் அப்படி நடந்துக்கிடுச்சு. நம்ம பாரு ஓரு அதுக்கு பேசணும் தப்பு தானே. டே லூஸு போல முதிக்கிறடா அது துறத்தவே எப்போ முதிக்கிற சவரி அவர் நாரியமாக சொல்லலாம். இதையும் வார்த்தையில் விட்டுச்சு. சும்மா ஒரே ஆளை மட்டும் நம்ம டார்கெட் பண்ணி பேசக்கூடாது. சபரி மேலே தவறாக இருந்தாலும் பாரு நிறைய வார்த்தையில் விட்டுச்சு. லூஸு போல பைத்தியக்காரா அவனே இவனே பொறுக்கி அவன்லாம் பேசு தப்பு தானே. போதுமா? உனக்கு இருக்க போதுமா? நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கும் நண்பர்களே. ஸ்ரீ லட்சுமி சோமமுஷ்கரமரை 14 நண்பர்களே. அது உனக்கு இது சாப்பிடுப்பா. எடுத்துக்கா. சாப்பிடுப்பா. சாப்பிடு. சாப்பிடுப்பா. நான் சாப்பிடுப்பா. இந்தப்பா. நாலு பிடிச்சி சாப்பிட்டேன். அதில் இல்லையா குழம்பு மீனாமா சாப்பிடுடா. குழம்பு மீன் நான் நைட்டு சாப்பிட்டேன். நேற்று நைட் ஒரு மணி தான் இருக்கா? சூப்பராக இருக்கும். என்ன வேணாடா? வெங்காயம் பையில வச்சு சாப்பிட்டு பாருப்பா. சூப்பராக இருக்கும். அப்படியே அப்பா இது என்னன்னு தெரியல. நீ சாப்பிட்றதுப்பா. இப்போ பாருப்பா முள்ளுப்பா. அந்த மீன்ல நிறையா முள்ளுப்பா.
மிட்டாய் மாதிரி குழம்பு சூப்பர். ஹாய் நண்பர்களே, ஹாய் நண்பர்களே. முள் இருக்கா இல்லையானே தெரில நண்பர்களே. தரமா பெசஞ்சு முழு இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே நண்பர்களே, ஒரு தரமான மீன் சாப்பாடு சாப்பிட்டாச்சு. ஓகே, நீங்களும் என்ன மீன் சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிடிக்கலாம் தள்ளிவிட்டு போயிருங்க. எல்லோரும் ஹேப்பியாக இருங்க. ஓகேங்களா? எல்லோரும் ஹேப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. இந்நிகழ்ச்சியை தூத்தலும் ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர் உங்கள் மாதிரி 14 என்பதை விடைபெரிய நன்றி வணக்கத்துக்கு முன்னாடி ஹெல்மெட் போட்டு ட்ரோன் வண்டி விடுங்க.